வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கணவரால் நடுரோட்டில் நின்ற ஒரு நடிகை 1500 படங்கள் 5 முதல்வரோடு நடித்தாலும் நிறைவேறாத ஆசை. யார் இந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆசையாக காதலித்து திருமணம் செஞ்சு முதல் குழந்தை பிறந்து தன்னோட 11வது நாளிலே அற்ப காரணத்துக்காக நடுரோட்டில் கடவுனை விட்டு போன நிலையிலும் அதுலேருந்து மீண்டு வந்த தமிழ் நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அடி மேலே அடி விழுந்தாலும் எந்த துரோகமும் அவங்கள சாய்க்கவே முடியலன்னு சொல்லலாம். இதுக்கு மாறாக ஒரு ஆலமரமாக தமிழ் சினிமாவையே தன்னோட நடிப்பால் காமெடியால் ஆண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட நடிகை வேறு யாரும் இல்லை, பழம்பெற நடிகையும் தமிழ் சினிமாவோட ஆட்சியுமான மனோரமா அவங்கள பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்திய சினிமாவையே கலக்கிட்டு நடிகைகளில் முக்கியமானவங்களாக இருந்தவங்க தான் நடிகை மனோரமா. இவங்களோட யதார்த்தமான நடிப்பால் நிறைய ரசிகர்களோட மனசை வென்றிருக்காங்க. இவங்களோட நடிப்பு திறமைக்கு தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, டாக்டர் பட்டம்னு சொல்லி நிறைய பட்டங்களும் கிடைச்சிருக்கு. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனையும் வாங்கியிருக்காங்க. 5000 மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான பாடல்களையும் பாடியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரோடவும் நடித்த பெருமை கோரியவங்க நடிகை மனோரமானே சொல்லலாம். ஒரு காமெடி ராணியாக தமிழ் மக்களை குலுங்க சிரிச்ச வச்ச மனோரமாவோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்களோட காதல் கணவர், தந்தை இல்லாமல் தாயோட அரவணைப்பில் வளர்ந்த கோபி சாந்தாங்கிற இயற்பெயர் கொண்ட மனோரமா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மேடை நாடகங்கள் நடித்து வந்திருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச நாடக கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. MS ராமநாதனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மனோரமா. தாய்க்கு விருப்பம் இல்லாமல் திருமணங்கிறனால வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஆசையாக காதலித்து திருமணம் செஞ்ச மனோரமாவுக்கு முதல் குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பின்னால் மனோரமாவோட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லைன்னே சொல்லலாம். குழந்தையை பார்க்கவே வராத அவங்களோட கணவர் 11வது நாள்லேயும் மனைவியும் குழந்தையும் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் ரொம்பவே அபத்தமானதுன்னு சொல்லலாம். அதாவது குழந்தை பிறந்த நேரம் தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஜோசியர் ஒருத்தர் சொன்னதுனால மனோரமாவையும் குழந்தையும் MS ராமநாதன் கையேற நிலையில் விட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. மனோரமாவோட தந்தையும் இதே போல் குடும்பத்தை விட்டு போனவங்க தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கணவன் செஞ்ச துரோகத்தை மனோரமா ரொம்பவே பாதித்தாலும் குழந்தைக்கு தனி ஆளாக போராட துணிஞ்சிட்டாங்க. தன்னோட ஆண் குழந்தைக்கு பூபதினு பெயர் வச்சு அவரை வளர்ப்பதற்காக வேறு திருமணம் செஞ்சுக்காம திரும்பவும் நாடகங்கள் நடிக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்ணதாசனோட அறிமுகம் கிடைச்சதுனால நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க கோபி சாந்தாங்கிற பெயரை மாற்றி மனோரமாவா தன்னோட புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, கருணாநிதியோட நாடகங்களில் வேலை செஞ்சுருக்காங்க. இது தவிர MGR, ஜெயலலிதா, NTRோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.